பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற மாதமாக நீங்கள் ஆசீர்வதிக்கின்றவர்களாக மாற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். படைக்கும் பொழுது தொடக்க நூல் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலே அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அதே மனிதன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பசியினால் வாடிய பொழுது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆசி கூறி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். மனிதனை ஆசீர்வதித்தார், உணவை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதமாக மாறியது. இந்த மாதத்திலே உங்கள் இதயத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கின்றவர்களாக முதல்ல உங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் பார்வை, உங்கள் பேச்சு, உங்கள் செவிப்புலன், உங்கள் உணர்வுகள், உங்கள் உணர்ச்சிகளை மிகுதியாக ஆசீர்வதிக்குங்கள். உங்களோடு வாழக்கூடியவர்கள், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், உங்கள் உடன் பிறந்தோர், உங்கள் வீட்டை சுற்றி வாழக்கூடியவர்கள், நீங்கள் பயணிக்கின்ற வழியிலே நீங்கள் பார்க்கின்றவர்கள், உங்களை பார்க்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஆசைப்படுங்கள். ஜஸ்ட் காட் பிளஸ் தம். மனசுக்குள்ள நீங்கள் சொல்லுங்களேன், பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் படிக்கின்ற பிள்ளைகள் சொன்னால் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்துக்காக, பாடம் சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்காக, உடன் படிக்கின்றவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்தை ஆசீர்வதிங்க. வருமான வழிகள் வரக்கூடிய இடத்தை கம்மியான வருமானமாக இருக்கலாம், பட் பிளஸ் தட் ஏர்னிங், அதை நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்களேன், பெரிய காரியம் நடக்கும். அன்புக்குரியவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா, உங்களுக்கு கடன், உங்களுக்கு நெருக்கடி, ஆசீர்வதிங்க. ஏன்னா சபிக்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் பவுலியா சொல்கிறார். ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணி பாருங்களேன். ஆசீர்வாதம் கொடுக்க கொடுக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு நடமாடும் ஆசீர்வாதமாக மாற நீங்கள் ஆசைப்படுங்க. இயேசு நடந்து சென்ற வழியிலே அதிசயங்கள் நடந்தது. பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவர் நிழல் அற்புதம் செஞ்சது. அப்படி சொன்னால் அவங்க நடமாடும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆகவே உங்கள் பேச்சு ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கட்டும். வயிறு எரிஞ்சு கோபப்பட்டு டென்ஷனாகி வார்த்தை விட்டுறாதீங்க. கூட வாழக்கூடியவங்கிட்ட கொஞ்சம் அமைதியாக ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகள் பேசுங்களேன். உங்கள் வீட்டை ஆசீர்வதிங்களே. நீங்கள் தங்கி இருக்கின்ற இடத்தை ஆசீர்வதிங்களே. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள், செல்ல பிராணிகள் ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் துணிமணிகளை ஆசீர்வதிங்களே. ஆகவே அன்பர்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் பலுகி பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் வயிற்றுக்கு ஒரு குழந்தை வளர்ந்து கையை வச்சு ஆண்டவரே இந்த தலைமுறையை மிகுதியாக ஆசீர்வதிங்கப்பா சொல்லுங்கள். ஆகவே ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நடமாடும் ஆசீர்வாதமாய் மாறுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே பீரிட்டு பாயும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வாதம் பெருகும். அன்பான ஆண்டவரே, இவர்கள் நடமாடும் ஆசீர்வாதமாக வாழ அருள் தாரும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ.